Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல யூனிட் எக்ஸசைஸில் உள்ள ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் யூனிட் எக்ஸசைஸில் உள்ள பேலன்ஸ் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதில் 6th ப்ராப்ளம் பாருங்கள். If f of x is equal to x squared, g of x is equal to 3x and h of x is equal to x minus 2. Prove that f composite of g composite of h is equal to f composite of g composite of h. அதாவது f of x, g of x, h of x மூணையும் கொடுத்துட்டு நம்மளை காம்போசிஷன் மூணையும் வந்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? கிவன் என்ன? f of x, g of x, h of x. f of x is equal to x squared, g of x is equal to 3x, h of x is equal to x minus 2. LHS RHS எடுத்து சால்வ் பண்ணுவோமா? LHS என்ன? f composite of g composite of h. எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்டில் உள்ளதை முதல்ல சால்வ் பண்ணுவோம். என்ன? f composite of g என்ன வரும்? f of g of x. f of g of x என்னது? 3x. f of 3x னா f of x ல x க்கு பதிலா 3x. That is 3x the whole square. என்ன வரும்? 9x square வருமா? Okay. Now f composite of g composite of h. Okay. f composite of g இப்பதான் கண்டுபிடிச்சோம். 9x square composite of h. அப்படின்னா என்ன அர்த்தம்? 9x ஸ்கொயர்ல இந்த xக்கு பதிலா h of xல என்ன இருக்கோ அதை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 9 into xல h of x சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன? x minus 2 the whole square. ஓகேவா? LHS சால்வ் பண்ணியாச்சு. இப்போ RHS. RHS என்ன கொடுத்துருக்காங்க? f composite of g composite of h. எப்போதும் போல பிராக்கெட் உள்ளது முதல்ல எடுத்துக்கலாம். g composite of h is equal to g of h of x தானே வரும். ஓகே. g of h of x வேல்யூ என்ன? x minus 2. g of x minus 2 னா g of x ல x க்கு பதிலா x minus 2. That is 3 into x minus 2. ஓகேவா? அப்படின்னா 3x minus 2 இப்படி கூட வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஓகே. 3x minus 6 இல்லை வேணாம், நம்ம வந்துட்டு 3 into x minus 2னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ f composite of g composite of h என்ன பண்ணுவோம்? f of g composite of h என்னது? 3 into x minus 2. ஓகே. f of 3 into x minus 2 னா f of x ல x க்கு பதிலா போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 3 into x minus 2 the whole square. 3 squared value என்ன? 9. x minus 2 the whole square. LHS ஓட வேல்யூ என்ன? 9 into x minus 2 the whole square. RHS ஓட வேல்யூ என்ன? 9 into x minus 2 the whole square. நம்ம இதோடயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா x minus 2 the whole square உள்ள வந்துட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? LHS is equal to RHS. ஓகேவா? அவ்வளோதான். 6th ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. அதிலே 7th சம் பாருங்க. Let a is equal to 1, 2 and b is equal to 1, 2, 3, 4, c is equal to 5, 6 and d is equal to 5, 6, 7, 8. Verify whether a cross c is a subset of b cross d. அதாவது a b c d 4 செட்டு கொடுத்துட்டு a cross c-யும் b cross d-யும் a cross c-ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் b cross d-க்கு சப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? கிவன் என்ன? a b c d. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a cross c முதல்ல கண்டுபிடிப்போமா? a cross c னா என்ன அர்த்தம்? a ஓட செட்டையும் c ஓட செட்டையும் கிராஸ் பண்ணணும். என்ன வரும்? 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. ஓகே. a cross c கண்டுபிடிச்சாச்சு. Now b cross d. b cross d னா b-யையும் d-யையும் கிராஸ் பண்ணணும். 1, 2, 3, 4 cross 5, 6, 7, 8. ஓகேவா? இதை கிராஸ் பண்ணுமா? இதை எப்படி கிராஸ் பண்ணுவோம்? சேம் அதே மாதிரி தான். 1, 5, 1, 6, 1, 7, 1, 8,
2,6, 2,7, 2,8, 3,5. So 2,5 no polio. 2,5, 3,6, 3,7, 3,8. Next 4,5, 4,6, 4,7, 4,8. அவ்வளோதான். 4,8ஓட முடிஞ்சு போச்சு. நவ் இப்போது A cross Cயில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் B cross Dயில் இருக்கான்னு தான் பார்க்கணும். A cross Cயில் என்னென்ன இருக்குது? 1,5 இருக்குது. B cross Dயில் 1,5 இருக்கா? இருக்குது. 1,6 வந்து A cross Cயில் இருக்குது. இங்கே இருக்கா? இருக்குது. 2,5 இருக்குது. 2,6 இருக்குது. அப்போ A cross Cயில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் B cross Dயில் இருக்குது. அப்போ A cross C is a subset of B cross D. ஓகேவா? அவ்வளோதான் 7th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம் பாருங்க. இஃப் f of x is equal to x minus 1 divided by x plus 1, x is not equal to minus 1, show that f of x is equal to minus 1 by x provided x is not equal to 0. அதாவது f of x கொடுத்துட்டு f of x is equal to minus 1 by x ன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு f of x என்ன எழுதிக்குமா? f of x is equal to x minus 1 divided by x plus 1. f of x னா என்ன அர்த்தம்? நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதானே. ஃபஸ்ட்டு LHS எடுத்துப்போம். LHS என்னது? f of x. f of x ஓட வேல்யூ என்ன? x minus 1 divided by x plus 1. ஓகே, f of x minus 1 divided by x plus 1னா f of xல போய் xக்கு பதிலாக x minus 1 divided by x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் கிடச்சிருமா? xக்கு பதிலாக என்ன வரும்? x minus 1 divided by x plus 1 minus 1 divided by xக்கு பதிலாக x minus 1 divided by x plus 1 plus 1. ஓகேவா? இந்த xக்கு பதிலாக இந்த வேல்யூ, இந்த xக்கு பதிலாக இந்த வேல்யூ. எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு x minus 1 இந்த x plus 1 வந்து நான் இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட், இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஹோல் டிவைடட் பை கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துடும். இப்போது சேம் அதே மாதிரி x minus 1 இந்த x plus 1 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போது இந்த டினாமினேட்டில் உள்ள எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த டினாமினேட்டில் உள்ள எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போது ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிரும். வேறு என்ன? மைனஸ் 1 மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. ஓகே, 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு மைனஸ் 1 பை எக்ஸ் வந்துடும். ஓகேவா? ப்ரூவ் பண்ணிட்டோமா? f of x is equal to minus 1 by x, hence proved. அவ்வளோதான் 8th சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம் பாருங்க. The function f and g are defined by f of x is equal to 6x plus 8, g of x is equal to x minus 2 divided by 3. Calculate the value of g of 1 by 2. Write an expression for g of f of x in a simplest form. அதாவது f of x g of x கொடுத்துட்டு g of 1 by 2ம் g of f of xம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா g of 1 by 2. ஓகேவா? given என்ன? f of x is equal to 6x plus 8, g of x என்னது? x minus 2 divided by 3. ஓகேவா? g of 1 by 2 வந்துட்டு எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எனக்கு g of 1 by 2 என்னன்னு தெரியணும். அதனால் ஃபஸ்ட்டு g of 1 by 2 கண்டுபிடிச்சிக்கிறேன். g of 1 by 2 is equal to g of 1 by 2னா என்ன அர்த்தம்? g of xல xக்கு பதிலாக 1 by 2 போடணும். போடுவோமா? xக்கு பதிலாக 1 by 2 minus 2 divided by 3. இப்போது இந்த 2 இருக்குல்ல, 2வை நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். 1 minus 2 into 2 4 divided by whole divided by 2 வந்துடும் divided by 3. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. 1 minus 4 என்னது? minus 3 divided by 2. இப்போது divided byல 3 இருக்குது. 3னா என்ன அர்த்தம்? 3 by 1 தானே அர்த்தம். அப்போது மல்டிப்ளைல நான் எழுதும்போது 3 by 1 எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகி 1 by 3ன்னு வந்துடும். புரிஞ்சுதா?
டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளேல எழுதும்போது எனக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி 1/3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். எனக்கு என்ன வரும்? -1/2. புரிஞ்சுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ரைட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் g of f of x in a simplest form. அதாவது g of f of x என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. g of f of x. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? g of f of x ஓட வேல்யூ என்ன? 6x plus 8. g of 6x plus 8 னா g of x ல x க்கு பதிலா 6x plus 8 போய் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணுமா? x க்கு பதிலா 6x plus 8 minus 2 divided by 3. 6x 8 minus 2 plus 6 divided by 3. 6 காமனா எடுக்குமா? 6 காமனா எடுத்தா என்ன வரும்? x plus 1. இங்க இருந்து ஒரு 6 போயிடும். இங்க 6 போயிடுச்சுனா plus 1 divided by 3. 3 1s are 3 2s are. அப்ப ஆன்சர் என்ன? 2 into x plus 1. அவ்வளவுதான். செகண்ட் சப்டிவிஷனும் முடிஞ்சிருச்சு. இதோட 9th ப்ராப்ளம் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் 10th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. Write the domain of the following relation function f of x equal to 2x plus 1 divided by x minus 9. அதாவது f of x கொடுத்துட்டு இதோட டொமைன் கேட்குறாங்க. அதே மாதிரிட்டு எக்ஸுங்கிறது ரியல் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. ரியல் ஃபங்க்ஷன்னா என்னது? பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ, பாயிண்ட், ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே வரதானே ரியல் ஃபங்க்ஷன். அப்படி இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டொமைன்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் மேப்பிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான டொமைன். ஓகேவா? இப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் 1 கொடுக்குறேன்னு வைங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 2 into 1 plus 1 divided by 1 minus 9. அப்போ என்ன கிடைக்கும்? 2 plus 1 divided by minus 8 minus 3/8 கிடைக்கும். இதே 2 கொடுத்தனா x equal to 2 கொடுத்தனா f of 2 is equal to 2 into 2 plus 1 divided by 2 minus 9 minus 5/7 கிடைக்கும். அப்படி இப்போ 1 கொடுத்தா எனக்கு minus 3/8, 2 கொடுத்தா minus 5/7, 3 கொடுத்தா எனக்கு ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும், 4 கொடுத்தா 4க்கும் எனக்கு ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். அதாவது எக்ஸில் ரியல் நம்பர்ஸில் உள்ள எந்த நம்பர் எனக்கு கொடுத்தாலுமே எனக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம் தானே? ஏதோ ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இங்கே இப்போது x equal to 9 கொடுத்து பாருங்களேன். 9 கொடுத்தா என்ன கிடைக்கும்? f of 9 is equal to 2x 2 into 9 plus 1 divided by 9 minus 9. அப்போது இங்கே என்ன கிடைக்கும்? 18 plus 1 divided by 9 minus 9 0. ஜீரோவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் டேர்மில் டினாமினேட்டர் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் வந்து அன்டிஃபைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஒரு டேர்ம் வந்துட்டு டினாமினேட்டரில் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த டேர்ம் வந்து அன்டிஃபைன். இப்போ நியூமரேட்டரில் ஜீரோ வரலாம். நியூமரேட்டரில் ஜீரோ வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து ஜீரோ. ஆனால் டினாமினேட்டரில் ஜீரோ வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த டேர்ம் அன்டிஃபைன்டு. அப்போது 9 கொடுக்கும்போது எனக்கு இந்த டேர்மே அன்டிஃபைன்ட் ஆயிடுது. ஆமாம் தானே? 9 தவிர மீதி எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் 9 கொடுத்தா மட்டும் எனக்கு இந்த டேர்ம் அன்டிஃபைன்ட் ஆகுது. ஏன்? 9 கொடுத்தனா 9 minus 9 0 ஆகிரும். இந்த இடத்துல இப்போ x minus 7 இருந்துச்சுன்னா 7 கொடுக்கக்கூடாது, x minus 2 இருந்துச்சுன்னா 2 கொடுக்கக்கூடாது. டினாமினேட்டரில் 0 வர மாதிரி எந்த நம்பருமே நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துச்சுன்னா அந்த டேர்ம் வந்து எனக்கு அன்டிஃபைன்ட் ஆகிரும். அப்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா ரியல் நம்பரில் உள்ள எல்லா நம்பர்ஸும் வரும், ஆனால் எனக்கு 9 மட்டும் வராது. அதாவது r minus 9 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அதுக்கு இதை வந்து இதுக்கு எப்படி எழுதலாம்னா இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்லாம் போட்டு கொடுத்தேன். ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னா if the denominator vanishesனா மறைஞ்சு போகிறது. இந்த டேர்மே எனக்கு இல்லாமல் போகும்ல, இந்த டேர்மே அன்டிஃபைன்ட் ஆகுதுல, அதுதான் வேனிஷஸ்னு சொல்கிறேன். வேனிஷஸ் when x equal to 9. x equal to 9 கொடுக்கையில் தானே இந்த டேர்மே எனக்கு வந்துட்டு வேனிஷ் ஆகுது. ஓகே, அப்போ எனக்கு வந்து f of x என்ன ஆகுது? நாட் டிஃபைன்ட் at x equal to 9. ஸோ f of x is not defined at x equal to 9. அப்போ எனக்கு டொமைன் என்ன வரும்? டொமைன் is equal to x
பிலாங்ஸ் டு என்னது ஆர்ல உள்ள எல்லா நம்பர்ஸும் வரும் 9 தவிர, அதாவது r - 9. புரிஞ்சுதா? இப்படிதான், இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அதில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்களேன். p of x is equal to -5/4x square plus 1. இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் டொமைன் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு எந்த வேல்யூ வேணாலும் கொடுங்களேன். 1 கொடுங்க, 2 கொடுங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எனக்கு இந்த எக்ஸுங்கிற டேர்ம் வந்து ஸ்கொயர்டில் இருக்குது. சரியா? எக்ஸுங்கிற டேர்ம் வந்து ஸ்கொயர்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு எக்ஸோட வேல்யூ எனக்கு வந்து நெகட்டிவாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா கூட ஸ்கொயர் இருக்கனால எனக்கு அது பாசிட்டிவாக தான் ரிட்டர்னாக கொடுக்கும். அதனால எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் இன்ட்டு பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பருங்கும் போது எனக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்குமே தவிர, இப்போ எனக்கு 0 கொடுத்தா கூட 0 × 4 0, 0 + 1 வந்து எனக்கு 1 தான் கிடைக்கும். சரியா? -1 கொடுத்தாலே எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் எனக்கு வந்து கிடைக்கும். அதனால கண்டிப்பாக எனக்கு 4 இந்த எக்ஸுக்கு பதிலாக ரியல் நம்பரில் உள்ள எந்த நம்பர் கொடுத்தாலுமே எனக்கு என்னவா கிடைக்கும்? கண்டிப்பாக p of xக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்கும். அப்போது எக்ஸ் அப்போ டொமைன் என்ன வரும்? x belongs to r தானே. ஆர்ல உள்ள எல்லா நம்பர்ஸும் வருதுன்னா டொமைனோட ஆன்சர் என்ன? எனக்கு ஆர் தான். அப்போ எப்படி எழுதலாம்? p of x is defined for all x. All x. So domain is equal to என்ன வரும்? x belongs to என்ன? r. rல உள்ள எல்லா நம்பர்ஸுமே எனக்கு என்னதான்? டொமைன் தான். இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். இப்போ 10th தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். g of x is equal to root of x minus 2. அதாவது g of x வந்துட்டு root of x minus 2ன்னு சொல்லி அதுக்கு டொமைன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சேம் x equal to ரியல் ஃபங்க்ஷன் அதுவும் சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷனில் வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இதுவும் கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு இப்போ ஜிக்கு எக்ஸுக்கு 1 போடுவோன்னு வைங்களேன். எக்ஸுக்கு 1 கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? g of 1 is equal to root of 1 minus 2. root of 1 minus 2னா -1. நம்ம ரூட்டுக்குள்ளே இது வரைக்கும் மைனஸ் வச்சு படிச்சிருக்கோமாப்பா? இது வரைக்கும் நம்ம படிக்கல. சரியா? அப்படி வந்துட்டு ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அந்த டேர்முக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த டேர்முக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஐன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ஐன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். சரி, அப்போது ரியல் நம்பர்ஸ்குள்ளே நம்மளுக்கு ஐ வருமா? ரியல் நம்பர்ஸ்குள்ளே ஐ வராது. ரியல் நம்பர்ஸ் வேறு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேறு. ஓகேவா? நம்ம வந்து ரியல் நம்பருக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ளே வராது. அதாவது ஐங்கிற டேர்ம் வந்து ரியல் நம்பருக்குள்ளே வராது. அதனால இதை வந்து நம்ம டொமைனாக எடுத்துக்க முடியாது. சரி, இப்போ 0 கொடுத்து பார்ப்போமே. x equal to 0. 0 கொடுத்தா என்ன கிடைக்கும்? g of 0 is equal to root of 0 minus 2, which means root of -2. இந்த டேர்ம் எனக்கு மைனஸில் தான் வருது, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வருது. அப்போது என்ன அர்த்தம் இதுக்கு? எக்ஸுக்கு 2வை விட கம்மியாக எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 2வோட கம்மியாக கொடுத்தாலும், அதாவது 2வோட கம்மியாக கொடுத்தாலும் இல்லை மைனஸில் கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நெகட்டிவாக தான் கிடைக்கும். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் கிடைக்கும். 2வை விட கம்மியாகும். அதாவது 2வை விட கம்மின்னா என்ன? 1, 0 மைனஸ் நம்பர்ஸும் வரும். -1 கொடுத்தா -3, -2 கொடுத்தா -4. அப்போ எனக்கு மைனஸில் தான் கிடச்சி காம்ப்ளெக்ஸ் நம்பர் போயிடும். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து ரியல் நம்பருக்குள்ளே வராது. அதனால 2வை விட கம்மியாக நான் எந்த நம்பருமே கொடுக்கக்கூடாது. எந்த நம்பர் கொடுத்தாலுமே எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால எனக்கு டொமைன் வந்து 2வை விட அதிகமாக இருக்கும், கிரேட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? when x is less than 2, g of x becomes complex. ஆமாம் தானே? g of x வந்துட்டு லெஸ் தேன் 2 எடுக்கும்போது காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. ஆனால் கொடுத்துருக்க g வந்து என்னது? ரியல் ஃபங்க்ஷன். தட் g is a ரியல் ஃபங்க்ஷன். அதனால இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ கண்டிப்பாக x வந்து 2வை விட அதிகமாக இருக்கும். x is greater than 2. அப்போ டொமைன் என்ன வரும்?
domain is equal to x belongs to என்னது 2ல இருந்து 2க்கு மேல 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எந்த நம்பர் வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு 2க்கு வந்துட்டு ரெண்டுக்குமே ஓப்பன் பிராக்கெட் போடணும். சரியா? எப்போதுமே இன்ஃபினிட்டிக்கு வந்து ஓப்பன் பிராக்கெட் போடணும், க்ளோஸ்டு பிராக்கெட் போடக்கூடாது. நான் நார்மலாக எழுதிட்டேன், இது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஓகேவா? இதுதான் தேர்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். இப்போது ஃபைனலாக லாஸ்ட் சப்டிஷன் h of x is equal to x plus 6. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து எந்த வேல்யூ கொடுக்கலாம்? எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஆறில் உள்ள எந்த வேல்யூ மைனஸ் கொடுத்தாலும் ப்ளஸ் கொடுத்தாலும் 0 கொடுத்தாலும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடும் கண்டிப்பாக. இப்போ மைனஸ் கொடுத்து பார்ப்போமா? -1 கொடுப்போமே. h of -1 என்ன வரும்? -1 + 6 is equal to 5. இதே நம்மளுக்கு வந்துட்டு 1 கொடுத்து பார்ப்போம். h of 1 is equal to 1 + 6 7. 1/5 கொடுத்து பார்ப்போம். h of 1/5 is equal to 1/5 + 6. that is இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 30 / 5 31 / 5. பாயிண்ட் கொடுத்தாலும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். என்ன நம்பர் கொடுத்தாலும் எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ h of xோட டொமைன் என்னது? R. Rல உள்ள எல்லா நம்பர்ஸுமே எனக்கு டொமைனாக வரும். ஓகேவா? x belongs to Rங்க தான் எனக்கு டொமைன். எப்படி எழுதலாம்? For all values of x, h of x is defined. அப்படின்னா என்ன அர்த்தம்? domain is equal to x belongs to R. அவ்வளோதான். ஃபோர்த் சப்டிஷன் ஓவர். இதோட 10th ப்ராப்ளமும் ஓவர், யூனிட் எக்ஸசைஸும் ஓவர். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் யூனிட் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த கிளாஸோட நம்மளுக்கு சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து சாப்டர் 2 கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.